வணக்கம். இப்போ அந்த 17 படிவத்தில் மிச்சம் இருக்கிற 6 படிவம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா 10வது படிவம் 11, 12, 15, 16, 17 இந்த 6 படிவத்து எப்படி இருக்குங்கிறது இப்போ நம்ம பார்க்க போறோம். இது வந்து கலப்பத்தீவனம், தாது உப்பு, உபபொருள், இதனுடைய கொள்முதல் விற்பனை இதுகளெல்லாம் பதிஞ்சா அழகாக எடுத்துடலாம். அந்த பதிவேடுகள் எல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ பார்க்குறோம். அதுக்கு முன்னால இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா 9.0ல எந்த பொருளுக்கு நீங்கள் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணுமோ அந்த பொருளை ஒரு முறை உருவாக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பொதுவான அமைப்புக்குள்ள பொருட்கள் அப்படிங்கிறதுல வந்துட்டு இங்கே உருவாக்கணும். கலப்பத்தீவனம், நெய், அந்த மாதிரி கலப்பத்தீவனங்கிறது கலப்பத்தீவனம் கேட்டகரியில் வரும். நெய், பால்கோவா, பால்படை இதெல்லாம் பால் பொருட்கள் கேட்டகரியில் வரும். சினையூசினா சினையூசி கேட்டகரியில் வரும். அந்த மாதிரி எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சினையூசி ஒன்று உருவாக்குறேன். அது எப்படி அளக்க போறோம்னா நம்பர்ஸில் அளப்போம், அல்லது பேகா அல்லது லிட்டரா எப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். சினையூசியோட ரேட் 37 ரூபா. 37 ரூபானா 37 போட்டு, இப்போ ஆரம்ப இருப்பு வந்து ஒரு 50 ஸ்டாக் இருக்குது அப்படின்னா 50 ஸ்டாக் போடணும். இப்போ இங்கேயே கால்குலேட்டர் கூட இருக்குது, நம்ம வேணா கால்குலேட் பண்ணிக்கலாம். 50 × 37 கொடுத்தீங்கன்னா 1850 இங்கே அடிச்சுக்கிறேன். ரைட். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், சேமிக்கன்னு கொடுத்துட்றேன். ஒரு பொருள் உருவாயிருச்சு. அந்த பொருள் வந்து என்ன கேட்டகரியில் உருவாகுது, இந்த 5 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும். கேட்டில் ஃபீடு, கலப்பு தீவனம், பால் உபபொருட்கள், தாது உப்பு, இந்த மாதிரி சினையூசி, இந்த மாதிரி எதில் வேணுமோ நம்ம உருவாக்கலாம். இந்த இதில் வந்து பொருட்களை உருவாக்கணும். அதனுடைய ஆரம்ப இருப்பும் எல்லாம் இங்கே கொடுத்துக்கணும். இங்கே ஆரம்ப இருப்பு 1 நாளில் இங்கே இருக்கு பாருங்க, 1 நாள் 1 நாளில் என்ன ஆரம்ப இருப்பு இருக்கோ அந்த ஆரம்ப இருப்பை இங்கே நம்ம அடிச்சுக்கணும். எத்தனைன்னு அடிச்சு எத்தனை வேல்யூன்னு அடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இதில் அடிச்சு இங்கே உருவாக்குறது இங்கே பொதுவான அமைப்புக்குள்ள பொருட்களில் போய் உருவாக்கணும். அப்புறம் அந்த பொருளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் எங்கே போகணும்னா கணக்கியல் பரிவர்த்தனைக்குள்ள பொருள் கொள்முதல் விற்பனைனே ஒன்று இருக்கு. இதுக்குள்ள வந்துக்குங்க. இப்போ இதில் 1 நாள் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 5 நாளில் ஒரு பொருள் வாங்குறேன். என்ன பொருள்னா மில்க் ப்ராடக்ட்டில் நெய் வாங்குறேன். ஸோ நெய் வந்து 1 நாளில் ஒரு 10 ஆரம்ப இருப்பு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொள்முதல் பண்ணுறேன். யார்கிட்ட வாங்க முடியும்னா நம்ம யூனியன்லேருந்து மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ யூனியன் விற்பனையாளர், நம்மளுக்கு விற்பனையாளர் யார், யூனியன், அதை செலக்ட் பண்ணிக்கணுங்க. அடுத்து இப்போ இது நெய் வந்து ஒரு 10 ஆல்ரெடி ஓப்பனிங் பேலன்ஸில் இருக்குது. நான் இப்போ ஒரு 40 வாங்குறேன். 40க்குரிய மதிப்புலேருந்து எல்லாம் அதே கால்குலேட் பண்ணி வச்சு இப்போ சேமிக்கன்னு கொடுத்துட்றேன். இப்போ 5/4/2024 40 நெய் வந்து 40 பாட்டில் வாங்கியிருக்கோம். ரைட். இப்போ அடுத்து அதே மாதிரி அதில் ஒரு 5 ஐட்டத்தை விற்கிறேன். இப்போ போய் நெய் செலக்ட் பண்ணிக்கங்க, அல்லது இங்கே கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ முதல்ல 10 ஆரம்ப இருப்பு இருந்துச்சு, இப்போ 40 வாங்கணும், அதனால் 50 ஆயிடுச்சு. 50 எப்படி ஆச்சுங்கிறதுனுடைய பிரேக்கப் இங்கே தெரியும். இப்போ கொள்முதல்னா இங்கே போடணும், விற்பனைனா இதில் போடணும். இப்போ யாருக்கு விற்கிறோம், செங்கோடனுக்கு விற்கிறோம். எத்தனை விற்கிறோம், ஒரு 3 பாட்டில் வந்து விற்கிறோம். நெய் வந்து 3 பாட்டில் விற்கிறோம். எத்தனாம் தேதி விற்கிறோம்னா 5 நாள் இல்லை 6 நாளில் விற்கிறோம். 6 நாள்லன்னு கொடுத்துட்டு என்ன பொருள்னு செலக்ட் பண்ணிட்டு செங்கோடன் 3 பாட்டில்னு கொடுத்துட்டு இப்போ சேமிக்கன்னு மட்டும் கொடுத்தா போதும். அல்லது பிரிண்ட் ரிப்போர்ட்னு கொடுத்தா சேல்ஸ் ரெசிப்டும் நம்ம சாஃப்ட்வேரில் பிரிண்ட் வந்துடும். அந்த சேல்ஸ் ரெசிப்டில் யார் விற்பனையாளர் யாருங்கிறத அந்த பேர் இங்கே அடிக்கணும். அடிச்சுட்டு இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்குரிய சேல்ஸ் ரெசிப்ட் வேணாலும் இப்படி பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை பிரிண்ட் வேணாம்னா ஜஸ்ட் அப்படியே இங்கே பிரிண்ட் ரிப்போர்ட் கொடுக்காம சேமிக்கன்னு கொடுத்தாலே போதும். பிரிண்ட் ரிப்போர்ட் கொடுத்தா ஸ்லிப்பும் கொடுத்துரும், சேவும் ஆயிரும். இப்போ 7ஆம் தேதி என்ன பண்ணுறோம், கலப்பத்தீவனம் ஒன்று விற்கிறோம். அது எந்த ஐட்டம் விற்கிறோம், 92 மூட்டை ஸ்டாக் இருக்குது. இப்போ நான் விற்பனையில் போய் என்ன பண்ணுறேன், ராமசாமிங்கிறவருக்கு ஒரு 2 மூட்டை கடனுக்கு விற்கிறேன். ஸோ ரொக்கமாக கடனாங்கிறத நம்ம இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். இங்கே கடன் கொடுத்துருங்க. ராமசாமிக்கு 2 மூட்டை 7ஆம் தேதி விற்கிறேன் மாதிரி கொடுத்துட்றீங்க. 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி எல்லாம் சேல்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நான் சேமிக்கன்னு மட்டும் கொடுத்தேன்னா அந்த ஸ்லிப்பு வராமல் விற்பனை சேல்ஸ் மட்டும் ஆயிரும். இப்போ ஸ்டாக்லையும் குறைஞ்சிடும். 90 மூட்டை இருந்து 92 மூட்டை இருந்தது, இப்போ 2 மூட்டை குறைஞ்சி 90 மூட்டை ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொள்முதலையும் விற்பனையும் நம்ம இதில் போட்டே வரலாம். எந்த பொருளுக்கு இருந்தாலும் போடலாம். கலப்பத்தீவனம், தாது உப்பு, பால் உபபொருட்கள், சினையூசி எதுக்காக இருந்தாலும் இங்கே ஒரே ஸ்க்ரீன்லேயே அத்தனையுமே ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு என்ன ஐட்டத்துக்கு நம்ம ஸ்டாக் ரெஜிஸ்டர் வேணுங்கிறாங்களோ அதுக்கு வந்து இந்த பதிவேடுன்னு கீழே ஒரு பட்டன் இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள 3 பதிவேடு பிரிண்ட் எடுக்கலாம். ஒன்று இங்கே நோன்னு மாற்றி விட்டுட்டு இருப்பு பதிவேடுன்னு கொடுங்க. இங்கே என்ன ஐட்டம் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஐட்டத்துக்குரிய இருப்பு பதிவேடு வந்துடும். இப்போ கலப்பத்தீவனம் செலக்ட் பண்ணால் கலப்பத்தீவனத்துக்கு இருப்பு பதிவேடு வந்துடும். இப்போ 90 மூட்டை இருக்குங்களா, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஸ்டாக்கு எல்லாமே வந்துட்டு 90 மூட்டை வந்துருச்சு. இதே உங்களுக்கு வந்து அடுத்து கொள்முதல் பதிவேடு வேணும்னா இங்கே எஸ்ன்னு மாற்றி விட்டுட்டு இருப்பு பதிவேடு கொடுங்க. இருப்பு பதிவேடுக்கு அப்புறம் கொள்முதல் பதிவேடு இந்த மாதிரி வந்துடும். கொள்முதல் மொத்தம் எத்தனை பண்ணியிருக்கோம், என்ன ரேட்டு, என்ன டேட்டில் எல்லாம் வந்துடும். அது கூட விற்பனைக்கும் எல்லாமே அதில் வந்துடும் உங்களுக்கு. இந்த ஒரு ரிப்போர்ட், அதாவது இங்கே நோன்னு மாற்றி விட்டுட்டு ஒரு ரிப்போர்ட் எடுங்க, எஸ்ன்னு மாற்றிட்டு ஒரு ரிப்போர்ட் எடுங்க. 2 ரிப்போர்ட் ஆச்சுங்களா. 3வது இந்த விற்பனை பதிவேடுன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா எந்தெந்த நாள் வாரியாக யாருக்கு எவ்வளோ விற்றோம் அப்படிங்கிறது வந்துடும். 3ஆம் தேதி 4ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த மாதிரி போட்டு என்னென்ன ரேட்டுக்கெல்லாம் விற்றோங்கிறது இந்த விற்பனை பதிவேடு இங்கே வந்துடும்.
இது வந்து கேட்டில் ஃபீடுக்கு மட்டும் இல்லை, மில்க் ப்ராடக்ட். இப்போ நெய்னா நெய்யுக்கும் அதே மாதிரி தான். செலக்ட் பண்ணிவிட்டு இருப்பு பதிவேடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா மில்க் ப்ராடக்ட் பால் பொருட்களுக்கான இருப்பு பதிவேடு இங்கே வந்துடும். நெய் இங்கே வந்துருச்சு பாருங்கள், நெய்னு வந்துருச்சு. நெய் 10 ஸ்டாக் இருந்துச்சு, 40 வந்துச்சு, 50 ஆச்சு, மறுபடியும் 3 விற்றோம், 47 ஆச்சு. இந்த மாதிரி இருப்பு பதிவேடு வந்துடும். அதே மாதிரி இதில் எஸ்ன்னு மாற்றி விட்டுட்டு கொடுத்துக்குங்க. அதே மாதிரி விற்பனை பதிவேடும் கொடுத்துங்க. எல்லாமே யாருக்கு எவ்வளோ விற்றோங்கிறது எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ ஒரே ஒரு தடவை தான் 3 பாட்டில் விற்றோம், 6ஆம் தேதி. அது வரைக்கும் எல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி இதில் ஒரு 3 ரிப்போர்ட். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதாவது கலப்பு தீவனமாக இருந்தாலும் சரி, பால் உபபொருட்களாக இருந்தாலும் சரி, மினரல் மிக்சராக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் மினரல் மிக்சர், சினை ஊசி எதாக இருந்தாலும் அதுக்கு இருப்பு பதிவேடும் எடுத்துக்கலாம், கொள்முதல் பதிவேடு எடுத்துக்கலாம், விற்பனை பதிவேடு எடுத்துக்கலாம். இதில் வந்து எஸ்ன்னு மாற்றி விட்டுட்டு ஒரு ரிப்போர்ட், நோன் மாற்றி விட்டு ஒரு ரிப்போர்ட், விற்பனை பதிவேடுன்னு கிளிக் பண்ணி ஒரு ரிப்போர்ட், 3ஐயும் எடுத்துக்கங்க. இவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது நம்ம இது என்ட்ரி போடும்போதே ஆட்டோமேட்டிக்காக டே புக்லையும் அது போய் எழுதிக்கும். நம்ம விற்பனை போடுறோம்னா கடனுக்கு விற்றா எப்படி டே புக்கில் எழுதணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி எழுதிக்கும். அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக எல்லாமே அதுவே டே புக்கில் எழுதிக்கும். நன்றி, வணக்கம்.